இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, மரியே வாழ்க. தாய் என்றாலே அன்பு, தந்தை என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி என்பார்கள். தாய் என்றாலே அன்பை பொழிந்து அரவணைப்பவள். தனது குழந்தை அழுகிறது என்றால் அந்த அழுகுரல் கேட்ட உடனேயே விரைந்து ஓடி தொட்டு தூக்கி சீராட்டி தாளாட்டி அந்த குழந்தைக்கு எல்லா வகையான ஆறுதலையும் அன்பையும் அள்ளித் தருகின்ற ஒரு உயிர்தான் இந்த தாய். நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த தாய் மட்டும்தான் தன் நலங்களை துறந்து நான் எனது என்பவற்றையெல்லாம் பற்றி நினைத்து கூட பார்க்காமல், ஏன் தன் உயிரையும் கூட நினைத்து பார்க்காமல் அதை துஷ்யமாக கருதி தனது குழந்தைக்காக தன்னை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்ற ஒரு ஜீவன், தன் வாழ்க்கையையே தியாகமாக தருகின்ற ஒரு உயிர்தான் இந்த தாய். இந்த தியாக மிகுந்த உள்ளம் படைத்தவள் நம் அன்னை மரியாள். சாதாரணமாக ஒரு தாய் தனது மகனை நாட்டு தேவைக்காகவோ அல்லது துறவர தேவைக்காகவோ அனுப்பினார் என்றால் அதை வைத்துக்கொண்டே அந்த தாய் எவ்வளவு தியாக உள்ளம் படைத்தவள் என்று நாம் பேசுவோம். அதுபோலதான் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை உலகிற்காக காணிக்கையாக்குகிறார், தன்னுடைய மகனை கடவுளுக்காக காணிக்கையாக்குகிறார். ஆம், கடவுளின் மகன்தான். ஆனால் அன்னை மரியாள் ஒரு மனித பெண்ணாக தனது மகனை இவ்வாறாக உலகிற்கும் கடவுளுக்கும் காணிக்கையாக்குகிறார். அவருடைய வாழ்வு எவ்வாறு முடியும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து அறிந்து அவ்வாறு செய்கிறார். 7 வியாகுலங்கள் என்று நாம் சொல்வோம். 7 மட்டுமல்ல, அன்னை மரியாள் அநேக வியாகுலங்களை எதிர்பார்த்து செய்தார். இவ்வாறு நடக்கும் என்று அன்னை மரியாளுக்கு தெரிந்தும் அவர் இவ்வாறாக முழுமையாக தியாக உள்ளம் படைத்தவளாக இருக்கின்றார் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்வோம். அந்த தியாக உள்ளத்தோடு அன்னை மரியாள் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்கிறார். அந்த தியாக உள்ளத்தோடு நமக்காக அவருடைய வாழ்வையும் தியாகம் செய்கிறார். நாம் அனைவரும் அன்னை மரியாள் போல இருக்க ஆசைப்பட வேண்டும். அன்னை மரியாள் போல தியாக உள்ளம் படைத்தவராக இருக்க ஆசைப்பட வேண்டும். இதற்கான வரங்களை, துணையை அன்னை மரியாள் நமக்கு தருகிறார். அவரை போல நாம் வாழ வேண்டுமென்றால் அவரை போல நம்முடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரை போல நம்முடைய பண்புகளை மாற்றி நம்முடைய வாழ்வை மாற்றி எவ்வாறு கிறிஸ்துவுக்காக நம்மையே முழுமையாக தியாகம் செய்ய முடியும் அல்லது கடவுளுக்காக தியாகம் செய்ய முடியும் என்பதை அன்னை மரியாள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் கரம் விரித்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். என் மகனிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா வகையாக துணையாக இருப்பேன், நீங்கள் இயேசுவிடம் என் மகனிடம் செல்வதற்கு என்று அன்னை மரியாள் கரம் விரித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். செல்வோமா? சற்று சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளிடம் செல்வோம். அன்னை மரியாள் நம்மை எந்நாளும் அரவணைத்து பாதுகாத்து அவருடைய மகனிடம் இட்டு செல்வார். மரியே வாழ்க.